ஸ்ரீ பகவான் கூறினார், அர்ஜுனா, இந்த உடல் க்ஷேத்திரம் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது. இதை எவன் அறிகிறானோ அவனே க்ஷேத்திர யஜ்ஞன் என்று தத்துவம் அறிந்த ஞானிகள் கூறுகிறார்கள். அர்ஜுனா, நீ எல்லா க்ஷேத்திரங்களிலும் உள்ள க்ஷேத்திர யஜ்ஞன், அதாவது ஜீவாத்மாவும் நானே என்று தெரிந்து கொள். மேலும் க்ஷேத்திரத்தை பற்றியும் க்ஷேத்திர யஜ்ஞனை பற்றியும், அதாவது விகாரத்தோடு கூடிய பிரகிருதியையும் புருஷனையும் பற்றிய எது தத்துவ ரீதியாக அறியக்கூடிய ஞானமோ அதுதான் ஞானம் என்பது என்னுடைய கருத்து. அந்த க்ஷேத்திரம் எது? மேலும் எத்தகையது? எந்த விகாரங்களோடு கூடியது? எதிலிருந்து எது உண்டாயிற்று? மேலும் அந்த க்ஷேத்திர யஜ்ஞன் யார்? எத்தகைய பெருமை கொண்டவன்? என்ற இவை அனைத்தையும் சுருக்கமாக என்னிடம் இருந்து கேள். இந்த க்ஷேத்திர யஜ்ஞனுடைய தத்துவம் ரிஷிகளால் பலவாறு கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பலவிதமான வேத மந்திரங்கள் மூலமாகவும் தனியாக பிரித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நன்கு தீர்மானிக்கப்பட்ட யுக்திகளோடு கூடிய பிரம்மசூத்திரத்தின் பதங்களாலும் கூறப்பட்டிருக்கிறது. நுண்ணிய ஐம்பெரும் பூதங்களும் அகங்காரமும் புத்தியும் மூல பிரகிருதியும் 10 புலன்களும் மனமும் புலன்களுடைய நுகர்பொருட்களான சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5ம், அப்படியே விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம், உடற்கட்டு, சைத்தன்ய சக்தி, மேலும் உறுதி ஆகிய மாறுபாடுகளுடைய இந்த க்ஷேத்திரம் சுருக்கமாக சொல்லப்பட்டது. தற்பெருமை இன்மை, தன்னிடம் இல்லாத நற்குணங்களை இருப்பதாக காட்டிக்கொள்ளாமை, எந்த உயிரினத்தையும் எந்த வகையிலும் துன்புறுத்தாமல் இருத்தல், பொறுத்துக் கொள்ளுதல், மனம், வாக்கு முதலியவற்றில் நேர்மை, ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் பெரியோர்களுக்கு பணிவிடை செய்தல், உள்ளும் புறமும் தூய்மையாக இருத்தல், உள்ளத்தின் உறுதி, மனம், புலன்களோடு கூடிய உடலை கட்டுப்படுத்துதல், இவ்வுலக பரலோக போகங்கள் அனைத்திலும் பற்றற்ற தன்மை, மேலும் அகங்காரம் இல்லாமை, பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் இவற்றில் உள்ள துக்கத்தையும் குறைபாடுகளையும் திரும்ப திரும்ப சிந்தித்து பார்த்தல், மனைவி, மக்கள், வீடு, செல்வம் இவற்றில் பற்றின்மை, தன்னுடையது என்ற எண்ணம் இன்மை, அவ்வாறே வேண்டியன வேண்டாதனவற்றை அடையும் போதும் எப்போதுமே உள்ளம் ஒரே மாதிரியாக இருத்தல், அதாவது சம பாவனையோடு இருத்தல், பரமேஸ்வரனான என்னிடத்தில் வேறு எதையும் எண்ணாத யோகத்தின் மூலம் பிறழாத பக்தி, தனிமையில் தூய்மையான இடத்தில் வாழும் இயல்பு, உலகியல் ஈடுபாடு கொண்ட மனிதர்களுடைய கூட்டத்தில் விருப்பம் கொள்ளாது இருத்தல், அத்தியாத்ம ஞானத்தில் எப்பொழுதும் நிலைத்து நிற்றல், தத்துவ ஞானத்தின் பொருளான பரமாத்மாவையே தரிசனம் செய்தல், இவை எல்லாம் ஞானம் என்றும், எது அதனிலும் மாறுபட்டதோ அது அஞ்ஞானம் என்றும் சொல்லப்பட்டது. எது அறியப்பட வேண்டியதோ, எதை அறிந்து மனிதன் பரமானந்தத்தை அடைகிறானோ அதை விளக்கிக் கூறுவேன். அந்த ஆதி இல்லாத பரபிரம்மம் சத் என்றும் கூறப்படுவதில்லை, அசத் என்றும் கூறப்படுவதில்லை. அது எங்கும் கை கால்களை உடையது, எங்கும் கண், தலை, முகங்களோடு கூடியது, எங்கும் காதுகளை உடையது. ஏனெனில் அது உலகில் அனைத்தையும் வியாபித்து நிற்கிறது. எல்லா புலன் நுகர் பொருட்களையும் அறிவது, ஆனால் உண்மையில் எல்லா புலன்களும் அற்றது. அப்படியே ஒன்றிலும் பற்றற்றது, ஆனாலும் எல்லாவற்றையும் தாங்குவது, காப்பது, மேலும் குணமற்றதாக இருந்தாலும் குணங்களை அனுபவிப்பது. சராசரமான எல்லா பிராணிகளுடைய உள்ளும் புறமும் அது நிறைந்திருக்கிறது. அசைவன அசையாதனவற்றின் வடிவிலும் கூட அதுவே உள்ளது. அது நுண்ணியதாக இருப்பதால் அறிய முடியாதது. மிக அருகிலும் மிக தூரத்திலும் இருப்பதும் அதுவே. அறியத்தக்க அந்த பரபிரம்மம் ஆகாயத்தைப் போல பிளவு இல்லாமல் எங்கும் ஒரே சீராக நிறைந்திருந்த போதிலும் சராசரமாகிற பிராணிகள் அனைத்திலும் பிரிக்கப்பட்டு
தனித்தனியாக இருப்பது போன்ற தோற்றத்தை அளிக்கிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக சகல பிராணிகளையும் தாங்கி பேணிக் காப்பது, மேலும் ருத்ரனுடைய உருவமாக அழிப்பது, அப்படியே பிரம்மாவின் உருவமாக எல்லோரையும் படைப்பது. அந்த பரபிரம்மம் ஒளிகளுக்கு எல்லாம் ஒளியானது, மாயைக்கு அப்பாற்பட்டது, ஞான வடிவமானது, அறியப்பட வேண்டியது, தத்துவ ஞானத்தினால் அடையத்தக்கது, எல்லோருடைய இதயத்திலும் சிறப்பாக விளங்குவது என்று கூறப்படுகிறது. இவ்விதமே க்ஷேத்திரனுடைய ஸ்வரூபமும் அவ்விதமே ஞானமும் அறிய வேண்டிய பரமாத்மா ஸ்வரூபமும் சுருக்கமாக சொல்லப்பட்டன. என்னுடைய பக்தன் இதை உள்ளபடியே அறிந்து என்னுடைய ஸ்வரூபத்தை அடைகிறான். பிரகிருதியையும் புருஷனையும் இவ்விரண்டையுமே ஆரம்பம் மற்றதென்று அறிந்து கொள். மேலும் ராகம், துவேஷம் முதலிய விகாரங்களையும் முக்குணங்களை அடங்கிய பொருட்கள் அனைத்தையும் கூட பிரகிருதியிலிருந்து உண்டானவையே என்று அறிந்து கொள். காரியத்தையும் கரணங்களையும் உண்டு பண்ணும் விஷயத்தில் பிரகிருதி காரணம் என்று கூறப்படுகிறது. மேலும் சுக துக்கங்களை அனுபவிப்பதில் ஜீவாத்மா காரணம் என்று கூறப்படுகிறான். பிரகிருதியில் இருந்து கொண்டுதான் புருஷன் பிரகிருதியில் இருந்து உண்டான முக்குணங்கள் நிறைந்த பொருட்களை அனுபவிக்கிறான். மேலும் அந்த குணங்களுடைய தொடர்பே அந்த ஜீவாத்மா நல்லதும் தீயதுமான பிறவிகளில் பிறப்பதற்கு காரணமாகிறது. அந்த புருஷனாகிற ஜீவாத்மா இந்த தேகத்தில் இருப்பினும் அது உண்மையில் பரமாத்மாவே. அவரே சாட்சியாக இருப்பதால் உபத்ரஷ்டா என்றும், உண்மையான ஒப்புதல் அளிப்பதால் அனுமந்தா என்றும், எல்லோரையும் தாங்குவதாலும் காப்பதாலும் பர்த்தா என்றும், ஜீவரூபமாக இருந்து அனுபவிப்பதால் போக்தா என்றும், பிரம்மா முதலியவர்களுக்கும் தலைவர் ஆனதால் மகேஸ்வரன் என்றும், சுத்த சத் சித் ஆனந்தமயமாக இருப்பதால் பரமாத்மா என்றும் சொல்லப்படுகிறார். இவ்வாறு புருஷனையும் குணங்களோடு கூடிய பிரகிருதியையும் எந்த மனிதன் தத்துவ ரீதியாக அறிவானோ அவன் எல்லா விதங்களிலும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு இருந்தாலும் கூட மறுபடியும் பிறப்பதில்லை. அந்த பரமாத்மாவை சில மனிதர்கள் தூய்மை அடைந்த நுண்ணிய புத்தியினால் தியானத்தின் மூலமாக இதயத்தில் பார்க்கிறார்கள். மற்றும் சிலர் ஞான யோகத்தின் மூலமாகவும் வேறு சிலர் கர்மயோகத்தின் மூலமாகவும் பார்க்கிறார்கள். ஆனால் வேறு சிலர், அதாவது மந்த புத்தி உள்ளவர்கள், இவ்வாறு அறியாமல் தத்துவத்தை அறிந்து பெரியோர்களிடமிருந்து கேட்டு அதற்கு ஏற்ப உபாசனையும் செய்கிறார்கள். அவ்வாறு கேட்டறிந்த உபதேசத்தையே மேலான கதியாக கொண்டவர்களும் மரணரூபமாகிய சம்சார கடலை சந்தேகமின்றி கடக்கிறார்கள். அர்ஜுனா, எத்தனை எத்தனை அசைவன அசையாதன ஆகிய பிராணி வர்க்கம் உண்டாகின்றனவோ அவை அனைத்தும் நீ க்ஷேத்திரம், க்ஷேத்திர யஜ்ஞன் இவர்களுடைய சேர்க்கையால் உண்டானதென்று அறிந்து கொள். எந்த மனிதன் அழியக்கூடிய சராசரங்களான அனைத்திலும் பரமேஸ்வரனான பகவானை அழியாதவராகவும் மேலும் எங்கும் சமமாக இருப்பவராகவும் பார்க்கிறானோ அவனே உண்மையில் பார்க்கிறவன் ஆவான். ஏனெனில் எந்த ஒருவன் அனைத்திலும் சமமாக நிலை பெற்றிருக்கும் பகவானை சமமாகவே பார்த்து கொண்டு தன்னை தன்னாலேயே அழித்துக் கொள்வதில்லையோ அதனால் அவன் பரமகதியை அடைகிறான். மேலும் எந்த மனிதன் எல்லா கர்மங்களும் எல்லா விதங்களிலும் பிரகிருதியினாலேயே செய்யப்படுவனவென்றும் மேலும் ஆத்மாவே கர்த்தா அல்லன் என்றும் பார்க்கிறானோ அவனே உண்மையை பார்க்கிறவன் ஆவான். எப்பொழுது இந்த மனிதன் சராசரங்கள் அனைத்தினுடைய தனித்தன்மையும் பரமாத்மா ஒருவரிடமே நிலை பெற்று இருப்பதாகவும் அந்த பரமாத்மாவிடமிருந்தே சகல சராசரங்களும் விரிவடைந்து உள்ளன என்று காண்கிறானோ அப்பொழுதே சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவை அடைகிறான். அர்ஜுனா, அனாதியானபடியாலும் நிர்குணமானபடியாலும் இந்த அழிவற்ற பரமாத்மா உடலிலேயே இருந்த போதிலும் உண்மையில் ஒன்றும் செய்வதில்லை, எதிலும் ஊட்டுவதும் இல்லை. எவ்வாறு எங்கும் நிறைந்த ஆகாயம் நுண்ணியதாக இருப்பதால் எதிலும் ஒட்டுவதில்லையோ அவ்வாறே இவ்வுடலில் எங்கும் நிலை பெற்றிருக்கும் ஆத்மா நிர்குணமாக இருப்பதால் உடலின் குணங்களில் ஒட்டுவதில்லை.
அர்ஜுனா, சூரியன் ஒருவனே இந்த பிரம்மாண்டம் முழுவதையும் எப்படி பிரகாசிக்கச் செய்கிறானோ அப்படியே ஆத்மா ஒன்றே க்ஷேத்திரம் முழுவதையும் பிரகாசிக்கச் செய்கிறான். இவ்விதம் க்ஷேத்திரம், க்ஷேத்திர யஜ்ஞன் இவற்றின் வேறுபாட்டையும், பிரகிருதியுடைய செயல்கள் இவற்றிலிருந்து விடுபடுவதையும் எவர்கள் ஞானக் கண்களால் தத்துவ ரீதியாக அறிகிறார்களோ அந்த மகாத்மாக்கள் பரபிரம்ம பரமாத்மாவை அடைகிறார்கள்.